எலி வருமா, பாம்பு வருமா, எதுவுமே வராது. அப்போ சுற்றுச்சூழலாம் சுற்றுப்புறம் வாட வராதுல, சுத்தமா இருக்கும். இப்போ இதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, குப்பையை வந்து மக்கள் குப்பை மக்களுக்கு பிரிச்சு தூய்மை பணியாளர் தான் கொடுக்கணும். அப்படி உங்க பகுதிக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வரல அப்படின்னா நீங்க நகராட்சிக்கு வந்து நீங்க புகார் தெரிவிக்கலாம். நாங்க வந்து சாக்கு வந்து நம்பர் சொல்லிட்டு போனோம். நீங்க ஒண்ணு தயக்கமே இல்லை. இப்போ உங்க பகுதியில வந்து எங்க வீட்டை குப்பை வாங்க சார், எங்க ஏரியாவில் வந்து குப்பை கரெக்டா கிடக்கு, எங்க ஏரியாவில் வந்து கழிவுநீர் தேங்கி இருக்கு, எங்க ஏரியாவில் வந்து கொசு தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து உங்க குறைகளை வந்து உடனே நகராட்சி மூலமா வந்து தீர்த்து வச்சுக்கோங்க. சரி, முடிஞ்சு வச்சு. இப்போ மக்கள் உப்பை முடிஞ்சு மக்கள் உப்பை பிரிச்சிட்டோம். மக்காத உப்பை வந்து நம்ம மூணு பிரிவா எடுத்துக்கலாம். மக்கள் நீங்க படிச்சிருப்பீங்களா? 3R அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். முதல்ல என்னன்னா ரெடியூஸ்னா குப்பையை உருவாதை குறைத்தல். அடுத்து வந்து மறு பயன்பாடு ரீயூஸ், அடுத்து வந்து ரீசைக்கிள். குப்பையை எவ்வாறு குறைக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். குப்பை உருவாத குறைக்கணும். மக்கள் உப்பு உருவாதுல மக்காத குப்பை, அது மக்காத குப்பை உருவாத குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? நெகிழியை தவிர்க்கணும். அதை எப்படி தவிர்க்கணும்? நெகிழியை தவிர்க்கணும்னா நம்ம வந்து கடைகளுக்கு போகும்போது துணிப்பை கொண்டு போகணும். நீ சொல்லுப்பா. வந்து ட்ரெஸ் கடைக்கு போறோம்னா அங்க வந்து நெகிழி பை கொடுத்தா ஆனா அது வந்து வாங்காம வந்து நம்ம வந்து துணிப்பை வந்து கொடுங்கன்னு சொல்லி அதை கேட்டுவாங்க. கரெக்ட். நம்ம இந்த பாப்பா சொன்னது கரெக்ட். அதாவது வந்து இப்ப நம்ம சொல்றோம் சொல்றியா சொல்லு. ஒரு பொருளை பயன்படுத்திட்டு அதை பயன்படுத்தாம ஒரு பொருளை அதாவது என்னன்னா இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம சொல்றாங்கல்ல பிளாஸ்டிக் வந்து உற்பத்தி ஆகிற இடத்த நம்ம கவர்மெண்ட் தடை பண்ணிட்டா பிளாஸ்டிக் ஏன் வருது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறீங்களா? கேட்போம்ல. பிளாஸ்டிக் ஏற்க போய் தான் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பாப்பா சொன்ன மாதிரி ஒரு கடையில் போய் எனக்கு பிளாஸ்டிக் பை வேண்டாம், துணி பையில கொடுங்க, பேப்பர்ல கட்டிக்கணும் அப்படின்னா அந்த கடைக்காரங்க அடுத்து பிளாஸ்டிக் வாங்க போவாங்களா? வாங்க மாட்டாங்கல்ல. அப்போ பிளாஸ்டிக் வாங்கி பிளாஸ்டிக் உற்பத்தி பண்றாங்கல்ல, அந்த உற்பத்தி பண்ற கம்பெனிக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் வித்தாச்சுன்னா அடுத்த பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணுவாங்க. அப்ப மாற்றம் எங்க இருந்து இருக்கு? நம்மகிட்ட இருந்து. நம்ம வந்து பிளாஸ்டிக் கடையில வாங்கிட்டு நீங்க பிளாஸ்டிக் உற்பத்தி பண்றதை குறைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் வாங்க மாட்டேன், எனக்கு பிளாஸ்டிக் வேண்டாம் இப்படி ஒவ்வொருத்தரும் கடை போறவங்க சொன்னாங்கன்னா அவங்க பிளாஸ்டிக் கடைக்காரங்க வாங்க மாட்டாங்க. அப்ப கடைக்காரங்க வாங்காட்டி பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ற கம்பெனியை மூடிட்டு அவன் வேற கடைக்கு போயிடுவான். அப்ப பிளாஸ்டிக் ஒழிஞ்சு போகும். அப்ப அந்த மாற்றம் எங்க இருந்ததுன்னா நம்மகிட்ட தான் வரணும். சரியா? அதுக்கு வந்து இருந்து பிளாஸ்டிக் வந்து உற்பத்தியை குறைக்கிறது வந்து கடைகள்ல போய் நம்ம வாங்க போகும்போது துணிப்பை கொண்டு போகலாம். வீட்டுல இருந்து ஒரு மீன் வாங்குறதுக்கோ நம்ம கறி வாங்குறதுக்கு போகும்போது தூக்குவாளி எடுத்துட்டு போகலாம். சரி, இதெல்லாம் இல்லை சார், எங்களால் தவிர்க்க முடியாது, எங்க அப்பா அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க, வரும்போது பை கொண்டு போகல, நாங்க பிளாஸ்டிக் இதெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய கட்டாயம் தவிர்க்க முடியாதுன்னு வரலாம். அப்படி வரும்போது நம்ம அந்த பிளாஸ்டிக்லாம் வாங்கி சேகரித்து வச்சு நம்ம தூய்மை பணியாளர் கீழே உடம்ப கொடுக்கணும். நீங்க அந்த மாதிரி நீங்க கீழே போடும்போது தான் அந்த பிளாஸ்டிக் என்ன போய் காத்துல பறந்து போய் சாக்கையில் அடைச்சிடும்.